இன்று 29/3/2025 சனிக்கிழமை நமது தாய் தமிழ் பள்ளியில் கதை சொல்லும் வகுப்பு இனிவே ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவதாக பேச வரப்போகும் எல்கேஜி வகுப்பு பயிலும் மாணவன் தேவால்ட கதை சொல்ல அழைக்கின்றோம். முதலாவதாக கதை சொல்ல வரப்போகிறார் எல்கேஜி வகுப்பு மாணவன் தேவால்ட. அப்போ காக்கா தண்ணி குடிச்சிட்டு போயிடும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேவாட்டர். வகுப்பில் பேச வருகிறார், கதை சொல்ல வருகிறார் எல்கேஜி வகுப்பு பயிலும் அஸ்பியா. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பேரு அஸ்பியா. நானும் எல்கேஜி படிக்கிறேன். நான் கதை சொல்ல போகிறேன். ஒன்று பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று காக்கா வந்து ஒன்று வடையை எடுத்துட்டு போயிடுச்சு. இன்னொன்று பாட்டி இருந்தாங்க, இன்னொன்று வடையை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் மழை வந்தோடனே வடையெல்லாம் உடுக்கி போயிடுச்சு. அப்புறம் அப்போ நிலா வந்தோடனே அப்படியே இது பண்ணிருச்சு. இன்னொரு பாட்டி வர இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் சாப்பிடுச்சு. தேங்க்யூ, நன்றி. அருமையா கதை சொன்னாங்க. அஸ்பியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் எல்கேஜி வகுப்பு பயிலும் மாணவி யஸ்விதா ஸ்ரீ. கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் எல்கேஜி வகுப்பு பயிலும் மாணவி பியா. ஒரு பாட்டி வந்து ஒரு வடை சுட்டாமா. வடை வந்து நரி தூக்கிட்டு போயிச்சாமா. இந்த நரி வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சாமா. அப்ப ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி வந்து அந்த வண்டைய புடுங்கிட்டு போயிச்சாமா. நன்றி. கதை சொன்ன பியாக்கு வாழ்த்துக்கள். விக்டர் ஆரியச்சப்ளம் ஜெயஸ்ரீ தன்ஷீர். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி வகுப்பு பயிலும் மாணவன் விக்டர் மைக்கேல்.
இருந்துச்சாமா. அப்புறம் அப்புறம் சந்தோஷப்பட்டாங்கம்மா. அப்புறம் காலையில வந்து வாத்தி பிடிச்சி போய் அப்படியே வெட்டி பார்த்தாங்கம்மா. ஒரே ஒரு தங்க முத்தரா இருந்துச்சாமா. அப்புறம் சோகமா இருந்தாங்கம்மா. பேராசை பெரும் நஷ்டம். சிறப்பாக கதை சொன்ன விக்டர் மைக்கேலுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி வகுப்பு பயிலும் மாணவி ஆர்யா ஷப்னா. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் ஆலியா. நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இப்போ சிங்கக்கடமும் எலியும் சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல சிங்கம் தூங்கிட்டு இருந்ததா. அது அப்படியே அப்புறம் அங்கே எலி வந்ததா. அது மேலே வந்து சங்குங்குன்னு குச்சி விளையாண்டுதா. அப்போலாம் அந்த சிங்கம் பார்த்தோன்னே தப்புன்னு பிடிச்சி வச்சா. அதுக்கப்புறமா அந்த அப்புறம் அந்த சிங்கராஜா அந்த எலி சொல்லிச்சா, சிங்கராஜா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிச்சா. அப்புறம் செழிப்போ அப்படி சொல்லிச்சாமா. அப்புறமா அந்த சிங்கம் தண்ணி குடிக்க போச்சா. அதுக்கப்புறமா அந்த சிங்கத்தை வேட்டைக்கான ஒரு வளாது மேலே தூக்கி போட்டான். அதுக்கப்புறமா அப்புறம் இந்த எலி பார்த்துக்கிச்சா. அப்புறம் அந்த சிங்கத்தை கச்சி காப்பாத்திருச்சா. ஆபத்துள்ளும் உண்மையான நண்பன். வாழ்த்துக்கள் ஆர்யா ஷப்னா. வகுப்பில் கதை சொல்ல வரும் மாணவன் யூகேஜி வகுப்பு பயிலும் மாணவன் முகமது தாரிசு. வணக்கம். என் பெயர் நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இப்போது கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு பூனை இருந்துச்சான். அந்த பூனை வெளியில் வரும்போது கால் சுத்திச்சான். நம்ம ஏன் கஷ்டப்பட்டு கதை இருக்குல்ல அதை எடுத்துட்டு போவோம்னு சொல்லி எடுத்துட்டு போச்சான். அப்புறம் அந்த வெயில் கழிஞ்சிட்டு இருந்துச்சான். அப்புறம் மழை வந்துச்சான். அந்த மழையில இப்படி சூழ்நிலை நடக்க முடியாதுன்னு கஷ்டப்பட்டான். அப்புறம் கொடை இருக்குல்ல அதுக்கு நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுன்னு சொல்லி கொடையா நினைச்சு தண்ணிக்கு போட்டு கப்பல் மாதிரி இருந்துட்டு போச்சான். வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் யூகேஜி வகுப்பு பயிலும் ஜெயஸ்ரீ. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் ஜெயஸ்ரீ. நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல நதி இருந்துச்சாமா. அந்த நதி வந்து கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் முதல் வகுப்பு பயிலும் சஜிதா ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஜிதா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கதை சொல்ல போகிறேன். ஒரு குருவி இருந்துச்சான். அந்த குருவி கொண்டு கீழே இருந்துச்சான். அந்த குருவி வந்து காக்கா இருந்துச்சான். காக்கா கீழே விழுந்துச்சான். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வரப்போகிறார் முதல் வகுப்பு பயிலும் சஜிதா ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஜிதா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கதை சொல்ல போகிறேன்.
மரியாதைக்குரிய சஜிதாசிரிக்கு வாழ்த்துக்கள். வகுப்பில் கதை சொல்ல வருகிற முதல் வகுப்பு பயிலும் தனஞ்சயா. வணக்கம், என் பெயர் தனுஜயா. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் நரியின் முயற்சி சொல்ல போகிறேன். ஒரு காட்டுக்குள்ள நரி போயிட்டு இருந்துச்சாம்மா. அதுக்கு ரொம்ப தண்ணி தாங்க அடிச்சுச்சாம்மா. அதனால அது கொஞ்சம் தூரம் போச்சாம்மா. அதுக்கு ஒரு உயரமான கிளையில திராட்சைப்பழம் தொங்கிட்டு இருந்தது பார்த்தாம்மா. அது பொறிக்க போகும்போது அதால் பொறிக்கவே முடியாமா. முயற்சி பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி பொறிக்க முடியாமா. தாத்தாவே ஜம்ப் பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தோம்மா. அதாவது அதை பொறிக்க முடிச்சோம்மா. நன்றி. சிறப்பாக கதை சொன்ன தனுஜயாக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் முதல் வகுப்பு மாணவி பாரதி. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் பாரதி. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊர்ல இளமையான வீடு இருந்துச்சாமா. அதுக்குள்ள பாப்பா இருந்துச்சாமா. அண்ணா, அப்பா, அம்மா இருந்துச்சாமா. அந்த பாப்பாவுக்கு வந்து 1 வயசாமா. அவங்க அண்ணனுக்கு வந்து 5 வயசாமா. அவங்க அப்பாவுக்கு வந்து 39 வயசாமா. அவங்க அம்மாவுக்கு வந்து 30 வயசாமா. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜாலியாக விளையாடுவாங்களாம்மா. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வந்து வாங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம்மா. நன்றி. இதோட கருத்து வந்து குடும்பத்தோட வாழ்வோம். நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவி பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் முதல் வகுப்பு மாணவி பிரதக்ஷனா. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் பிரதக்ஷனா. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல வந்துள்ளேன். ஒரு ஊர்ல 3 பிள்ளைங்க ஒரு அம்மா இருந்தாங்களா. அப்பா இறந்து போயிட்டாங்களா. அம்மாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களா. ஒன்னொன்று பையன் டாக்டர், ஒன்னொன்று பையன் போலீஸ், ஒன்னொன்று பையன் கலெக்டர். இதுக்கு அடுத்த கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை எல்லாத்தையும் காப்பிட்டாங்க. நன்றி. உழைப்பின்று ஊதிய. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவி பிரதக்ஷனாக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் முதல் வகுப்பு மாணவர் தர்ஷே. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் தர்ஷ். நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். ஒரு ஊர்ல சிங்கம் இருந்துச்சான். சிங்கம் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது தொண்டையில் சிக்கிச்சான் எலும்பு. அந்த எலும்பு எடுக்க எல்லோ பண்ணி பார்த்துச்சான். எலும்பு எடுக்க முடியலையா. மரக்கொட்டி பறவை வந்துச்சான். அப்போ மரக்கொட்டி பறவை வந்து எலும்பு எடுத்து செஞ்சான். எனக்கு வந்து எலும்பு எடுத்துட்டேன்னா உனக்கு பாதி சாப்பாடு தரணும்னு செஞ்சான். சரின்னு செஞ்ச சிங்கம். மரக்கொட்டி வந்து எடுத்துச்சான். எடுத்துத்தானே சிங்கம் தரலையா. அதனால சிங்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க மரக்கொட்டி வந்து அந்த கண்ணுலே கொட்டிருச்சான். நன்றி. வணக்கம். சிறப்பாக கதை கூறிய மாணவன் தர்ஷிக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி நிரஞ்சனா.
கண் அடிச்சு தண்ணியே குடிக்கலையாமா. காக்கா காக்கா கல்லு காக்கா வந்து தண்ணி கல் போட்டு குடிச்சு போய் சொன்னான். தனக்கு உடுக்கும் நன்றி. சிறப்பாக கதை சொன்ன நிரஞ்சனாக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி ரஞ்சனி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரஞ்சனி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். கதை அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கணும். நான் பெரியனானக்கப்புறம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா முடியோர் இடத்துக்கு கொண்டு போய்விடும். தயவு செஞ்சு முடியோர் இடத்துக்கு போய் கொண்டு போய்விடக்கூடாது. இதோடைய கருத்து காலம் பெண் போன்றது. நன்றி. சிறப்பான உருக்கமாக கதை கூறிய ரஞ்சனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி தாரிகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரிகா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கழுவ கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு கழுகு இருந்தது. அந்த கழுகு வந்து ஆமைங்களெல்லாம் சாப்பிட்டு போகுமா. அந்த வயசான கழுகு வந்து அந்த வயசான ஆமை வந்து அந்த ஆமையெல்லாம் கழுத்து குழுங்க, அப்படி உங்களால குழுக முடியலாட்டி தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு எல்லா ஆமையும் தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த கழுகு பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வயசான ஆமை ஒரு போட்டி வைக்கிறேன், அதுல நான் ஜெயிச்சுட்டேன்னா ஆமையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி நான் ஜெயிச்சுட்டு அந்த கழுகு கேட்குது, நான் ஜெயிச்சுட்டா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ஆமை என்ன சொல்லிச்சுன்னா, என்ன வேணா சாப்பிட்டுக்கோ. இதோட கருத்து என்னன்னா, நேர்மையின் உயர்ந்த கொள்கை. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவி தாரிகாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு மாணவி ஹன்சிகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹன்சிகா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது இந்தியாவான தாய்நாடை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியா எனது தாய்நாடு. எனது தாய்நாட்டை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்தியா பெரிய ஜனநாயக நாடு. மகாத்மா காந்தி எனது நாட்டின் தந்தையாக அழைக்கப்படுகிறார். பெரிய நாடுகளின் வரிசையில் 7ஆம் இடத்தில் மக்கள் தொகையில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆங்கிலேயர்களிடம் 800 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமையாக இருந்த என் நாடு காந்திஜி, நேரு போன்ற எண்ணற்ற தலைவர்களின் தியாகத்தால் 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்றது. கருத்து ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக கதை சொல்லிய மாணவி ஹன்சிகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் விக்ரம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விக்ரம். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது கதை சொல்ல போகிறேன். பானைக்குள்ள நிறைய தண்ணி இருந்துச்சாமா. அந்த பானைக்குள்ள ஒரு சின்ன எலி உண்டுச்சாமா. அதுக்கப்புறம் அதோட அம்மா எலி வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லா எலியும் கூப்பிச்சாமா. அதுக்கப்புறம் எல்லா எலியும் சேர்ந்து அந்த பானையை சாதிச்சிட்டாமா. அதுக்கப்புறம் அந்த எலி எழுத்தியது கடுத்து ஒற்றுமையே பலம். நன்றி. சிறப்பாக கதை சொல்லிய மாணவன் விக்ராந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சுரேந்தர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுரேந்தர். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்ப கதை சொல்லுக்க கடை பேர் என்னன்னா துணிந்தவர் வெற்றி கொள்வர்.
ஆசிரியர் வந்து ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டி என்னதுன்னா, ஒரு ரூம்ல ஒரே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி யார் தூக்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் கொஞ்சம் பேர் உள்ள போனாங்க. அவங்க பெருசா இருக்கனால, அந்த பெட்டி பெருசா இருக்கனால தூக்க முடியாதுன்னு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தா தூக்க முடியலன்னா அசிங்கமா போயிடும் அப்படின்னு நினைச்சு அவங்களும் போயிட்டாங்க. அது லாஸ்டா ஒரே ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ஆசிரியர் அவங்க தான் வெற்றியாளர்னு சொன்னாங்க. முயற்சி செய்தால் வெற்றி. நன்றி. சிறப்பாக கதை கூறிய மாணவன் சிறுவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆனந்த். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கதை சொல்ல போகிறேன். கதையின் பெயர் புலியும் பாம்பும். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்துச்சாமா. அந்த காட்டுல ஒரு அம்மா புலியும் ஒரு சின்ன புலியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. அப்போ வந்து வேட்டைக்காரங்க வந்து இந்த அம்மா புலியை வேட்டையாடிட்டு இருக்காங்கம்மா. அப்போ ஒருத்தர் வந்து அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன புலியை வளர்த்துலான்னு தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. தூக்கிட்டு போய் வளர்த்த பெரிய ஆளா ஆக்கிட்டாங்களாமா. ஆக்கிட்டு ஒரு பாம்பு வந்து அவங்க வெளியே போயிருந்தாங்களாமா. அப்போ ஒரு பாம்பு வந்து அந்த குழந்தைய சாப்பிடலான்னு நினைச்சாமா. அப்போ வந்து அந்த புலி வந்து அந்த பாம்பு கடிச்சிருச்சாமா. கடிச்சா வாழை ரத்த கரையா இருந்துச்சாமா. அப்போ வந்து நீ என் குழந்தை கொண்டுன்னு அவங்க அப்பா வந்து கத்தியை தூக்கி அழிஞ்சிட்டாங்களாமா. ஆனால் அந்த புலி வந்து உயிர் விட்டுருச்சாமா. அப்போ வந்து பார்த்துட்டு நீ என் குழந்தைய காப்பாற்றிருக்க அப்படின்னு இருக்காங்களாமா. இந்த கதையோட கருத்து வந்து எதை தெரிஞ்சுட்டா பண்ணணும் தெரியாமல் படுக்கிறது. சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஆபர்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபர்ணா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து கதை சொல்ல போறேன். தலைப்பு எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு அழகான புல்வெளியில எறும்பும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்துச்சான். அதுல எறும்பு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு சேர்த்து வைக்குமாமா. விடிய காலையில எல்லா எறும்பும் எழுந்திரிச்சு வயலுக்கு போய் நெல்லை வந்து எடுத்து அதோட புத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி சாப்பாடு தேட போயிடுமாமா. ஆனா அந்த வெட்டுக்கிளி எந்த வேலையுமே செய்யாம நனல்ல தூங்கிட்டு செடி கொடியில இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாமா. நாட்கள் போக போக அந்த வெட்டுக்கிளி இன்னியும் சோம்பேறி ஆகுச்சாமா. ரொம்ப நாட்கள் போக போக குளிர்காலமும் வந்துச்சாமா. அப்ப அந்த வெட்டுக்கிளி குளிர்ல நடங்கிட்டு சாப்பாடு எதுவுமே இல்லாம தங்க இடமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சாமா. அப்ப அந்த வெட்டுக்கிளி போய் எறும்பு கிட்ட கேட்டுச்சாமா, நீ எனக்கு தங்க சாப்பாடும் தங்க இடமும் தா அப்படின்னு கேட்டுச்சாமா. ஆனா அந்த எறும்பு சொல்லிச்சாமா, நீ வெயில் காலத்துல எந்த வேலையுமே செய்யாம ரொம்ப சந்தோஷமா இருந்த, அதனால உன்னால குளிர்காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியல, அதனால நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சாமா. அதனால அந்த வெட்டுக்கிளி அந்த குளிர்லயே நடுங்கி செத்து போயிருச்சாமா. கருத்து உழைப்பின்றி ஊதியம் இல்லை. நன்றி. மிகவும் அற்புதமான கதை சொன்ன அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சந்து. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். என் பெயர் சந்தி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கதை சொல்ல போகிறேன். தலைப்பு 7 ஆட்டுக்குட்டியும் ஒரு நரியும். ஒரு ஊர்ல 7 ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. ஆனா 7 ஆட்டுக்குட்டியும் அவங்க அம்மா கிட்ட வந்து பசிக்குன்னு சொல்லிச்சு. நான் அம்மாவும் நான் கடைக்கு போய் தரேன்னு சொல்லிட்டு யார் உள்ள வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுங்களும் சரின்னு சொல்லிச்சு. அம்மா அண்டா மட்டும்தான் உள்ள விடுதுன்னு சொல்லிச்சா. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போனாங்க. அப்போ ஒரு நரி வந்து நான் தான் உங்கள் அம்மான்னு சொல்லிச்சு. ஆனால் 7 ஆட்டுக்குட்டிங்க அந்த காலை பார்த்துட்டு உன் கால் ஆரஞ்சு கலரில் இருக்குது, நீ எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிச்சு. உடனே அது காலில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு மல்லி வந்துடுச்சு. உடனே பேசிச்சா, நான் அவங்க அம்மா இருக்கிறேன். உடனே அது குரல் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் குரலை மாற்றிட்டேன்னு பேசிச்சு. உடனே அதுவும் நம்பி கதவெல்லாம் திறந்துச்சு 7 ஆட்டுக்குட்டியும். அப்போ அது நிறைய பார்த்தோன்னே 7 ஆட்டுக்குட்டிகளும் போய் ஒழிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியாக அந்த நிறைய கண்டுபிடிச்சி சாப்பிட்டுச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் கண்டுபிடிக்கல, அது ஒத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்கும்போது அந்த
ஆட்டுக்குட்டின்னு காணோம். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஆட்டுக்குட்டிங்களே எங்கே இருக்குதுன்னு இப்போ நான் ஒழிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வந்து அவங்க அம்மாலாம் மரத்துக்கு அந்த நரியெல்லாம் நான் 6 ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டுச்சு, அந்த 6 ஆட்டுக்குள்ளேயும் சாப்பிட்டுச்சின்னு சொல்லிச்சு. அது மரத்துக்கு அடியில் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த அம்மா போய் அதை வயிற்று கீச்சு 6 ஆட்டுக்குட்டிகளையும் வெளியில் எடுத்துருச்சு. உடனே கல் எடுத்து அது வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு தச்சிட்டு போயிடுச்சு. உடனே அந்த நரி வந்து தாக அடிக்கிறேன்னு தண்ணி குடிக்க போகும்போது இந்த கிணத்துக்குள்ள வந்து செத்துச்சு. நன்றி. கருத்து கருத்து பேராசை பெரிய நஷ்டம். நன்றி. சிறப்பாக கதை சொல்லிய சந்தீப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கதை சொல்லும் வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் முகமது அஷ்ரப். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகமது அஷ்ரப். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து நான் மரத்தால ஒரு மாளிகையை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்காரன்ட்ட போய் எங்கேயாச்சும் ஊருக்குள்ள மரம் இருக்கா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஊருக்கு நடுவில் ஒரு மரம் இருந்துச்சாமா. அந்த மரத்தை வெட்டலான்னு சொல்லும் போது ஊர் மக்கள்லாம் வந்து இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆட்கள்லாம் வந்து ராஜாட்ட இந்த மரத்தை வெட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா வந்து நாளைக்கு நான் யார் வெட்ட விட மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிட்டாரு. அப்போ வந்து அவர் கனவுல அந்த மரத்தோட ஏஞ்சல் வந்துச்சு. ஏஞ்சல் வந்து ஏன் இந்த மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம்மா, இந்த மரத்தை வெட்டினாதான் என்னால் மாளிகையை கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாராம்மா. அதுக்கு அந்த ஏஞ்சல் சொல்லிச்சாம்மா, முதல்ல நீங்கள் வந்து அந்த இலைகளை வெட்டுங்க, அதுக்கடுத்து கிளைகளை வெட்டுங்க, அதுக்கடுத்து அந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கு அந்த ராஜா வந்து நான் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான் மரத்தை வெட்ட மாட்டேன், மரத்தை காப்பேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக கதை சொல்லிய முகமது அஷ்ரப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதை சொல்லி வகுப்பில் கதை சொல்ல வருகிறார் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் முகமது ஆரிஃப். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முகமது ஆரிஃப். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் விலங்குகளெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் பாட்டு போட்டி நடக்க போகிறது. அந்த பாட்டு போட்டியில் வெறும் பறவைகள் மட்டும்தான் பாடணும். அப்ப எல்லா பறவைகளும் வந்து பாடும் போது குயில் பாடும் போது நிற்கும் போது எல்லா விலங்குகளும் அழகா ஓடுன்னு சொல்லிச்சாமா. ஏன்னா அந்த குயில் வந்து அழகா பாடும்ட்டு. ஆனா அந்த குயில் வந்து அரை மணி நேரம் தான் பாடிச்சாமா. அதுக்கப்புறம் பாட முடியாம போயிடுச்சாமா. அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் வந்து பாடும் போது எல்லா பறவைகளும் 5 நிமிஷம் தான் பாடிச்சாமா. அதுக்கப்புறம் கடைசியில காக்கா வந்துச்சாமா. அந்த காக்கா வரும்போது எல்லாம் வந்து சிரிச்சாங்களாம், இந்த காக்கா எப்படி பாட போகுதுன்ட்டு. அப்ப அந்த காக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து காக்கான்னு பாடி அதுக்கப்புறம் அழகா பாடும் போது அந்த சிங்கராஜா வந்து ஆகா ஓஹோ காக்கா எவ்வளோ அழகா பாடுகிறது. அப்ப எல்லா விலங்குகளும் கலந்து பேசி அந்த காக்காவுக்கு பாட்டு பட்டம் கொடுத்தாங்களாமா. இதோட பொருள் கடைசி எதை போடக்கூடாது. நன்றி. வாழ்த்துக்கள் முகமது ஆரிஃப்.